ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சுடிதார் ஸ்டிச் பண்ண போகிறேன். எல்லாமே காட்டன் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கஸ்டமர் தான் 3 அளவில் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினது ஃபுல் செட் காட்டன் சுடிதார். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா பீஸில் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே 2 மீட்ரு 2.5 மீட்ரு அந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவோட லென்த்துக்கு தகுந்த மாதிரியும் கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் அப்படிங்கிறதுனால பேண்ட்டுக்கு 2.5 மீட்ரு கட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் அப்படின்னாவே கண்டிப்பாக 2.5 மீட்ரு தேவைப்படும். 2 மீட்டரில் பத்தாது. ஒரு சில சுடிதார் பார்த்திங்கன்னா அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் நம்ம திருப்பி போடும்போது 40 இன்ச் வந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா பீஸில் கிழிக்கும்போது கண்டிப்பாக 2.5 கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டாப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் டாப் தான். எதுவுமே ஏலைன் டாப் கிடையாது. அப்படி ஏலைன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 2 மீட்டர்லேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். 2 மீட்ரு ஏலைன் தைக்கிறீங்க அப்படின்னா 38 இன்ச் வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது. இதுவே ஹைட்டு அதிகமாக வைக்கிறீங்க, ஒரு 45 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2.5 மீட்ரு தேவைப்படும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எஸ் சைஸுக்கு எவ்வளோ ஸ்டிச் 2 மீட்ரு போதுமான்னு. நம்மளோட ஹைட்டு தகுந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலும் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த டாப்பு பேண்ட்டுக்கு நல்லா மேட்ச் பண்ணி டாப் வாங்கியிருந்தாங்க. இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கலம்கரியோட பேண்ட்டு. இதுலேயும் டாப் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. நல்ல கிளாத் பார்த்திங்கன்னா நல்ல பெருசாகவே இருந்தது. 2.5 மீட்டர் அளவுக்கு இருந்தது. இப்போ நம்ம பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நார்மலாக இது 2.5 மீட்ரு அப்படிங்கிறதுனால லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு 2 மீட்ரு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. 38 இன்ச் இறக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்குமே 38 கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எலாஸ்டிக் அப்புறம் கீழே ஓப்பன் விடுறதுக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும். அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தைக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம ஓப்பன் இல்லாமல் கீழே அந்த ஓப்பன் இல்லாமையும் ஸ்ட்ரெயிட் கட் தைச்சிக்கலாம். இப்போ நான் 2ஆக மடிச்சிருக்கிற கிளாத்து தனித்தனியாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் இப்போ உள் பக்கமாக மடித்து போட்டுக்கிறேன். நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அதனால் உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் நான் போடுறேன் பாருங்கள். இது பேக் சைடுக்கான பீஸ். அடுத்தது ஃப்ரண்ட் பீஸ் மடித்து போடும்போது கரெக்டாக பேக்கை விட ஃப்ரண்ட்டு 1 இன்ச் தள்ளி இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடு அதிகமாகவும் ஃப்ரண்ட் பீஸ் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நான் இப்போ கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் 2 இன்ச் நீங்கள் நல்லா கால் நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 2 இன்ச் கூட டிஃப்ரெண்ட் வச்சு நம்ம மடித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி மடித்து போட்டுருங்க. எப்போவுமே கிளாத்தில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா லைன் கோடு எப்போவுமே நேராக இருக்கிற மாதிரி தான் போடணும். குறுக்கில் இருக்கிற மாதிரி போடக்கூடாது. இப்போ கீழே நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அது 1/4 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 2 இன்ச் ஓப்பனுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம பேண்ட்டோட ஹைட் மார்க் பண்ணலாம். நீங்கள் ஹைட் எப்போவும் மார்க் பண்ணும்போது நம்ம அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து தான் மார்க் பண்ணணும். கீழே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து பண்ணக்கூடாது. இப்போ நான் அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கலாம். அங்கேருந்து ஒரு 38 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே உங்களோட இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே அகலம் வச்சுக்கோங்க. இது ஒரு 32, 34 சைஸ் உள்ள ஒரு சுடிதார் தான். நான் மேலே ஹிப் சைஸ் 12 இன்ச் அகலம் கொடுத்துக்கிறேன். இந்த பேண்ட்டோட ஹைட்டு அதே மாதிரி ஹிப்போட சைஸு இது ரெண்டுமே கரெக்டாக மார்க் பண்ணி லைன் பண்ணிவிட்டு இப்போ அதிலிருந்து நம்ம அந்த ஹிப் சைஸ்லேருந்து மேலே ஒரு 2 இன்ச் எலாஸ்டிக் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 இன்ச் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மடிப்போம், மறுபடியும் இன்னொன்று 2வது மடி மடிக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 2 இன்ச் கொடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீழே ஹைட் மார்க் பண்ணியிருப்போம். அங்கேருந்து தான் நம்மளோட கிராச் லைன் மார்க் பண்ணணும். நான் 15 கொடுக்குறேன். இங்கே கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க, 15 கொடுத்தா சரியாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக ஒரு வளைவு கொடுக்குறக்காக ஒரு 2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைன்லேருந்து தள்ளி ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு லைன் போட்டிருக்கேன். அது தையலுக்காக. இப்போ இந்த 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே ஹைட்லேருந்து கீழே நம்ம ஒரு 2 இன்ச் ஷேப் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணியிருந்தோம்ல,
அந்த இடத்துலையே வந்து மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே காலோட ஹைட் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 6 இன்ச்சு இல்லைனா 5 இன்ச்சு எவ்வளோ தேவையோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த 2 நம்ம மார்க் பண்ணதையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேல் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். காலோட அகலம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம வந்துட்டு 2 பீஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸ் இருக்குல்ல, அதில் வந்து பேக் பீஸில் மட்டும் நம்ம எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணி கட் பண்ணணும். அது கட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பேண்ட் இல்லாமல் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அலோவ் பேண்ட்டை வச்சும் நம்ம ஹைட்டு கரெக்டாக இருக்கா, அகலமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு தைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்கன்னா அளவு பேண்ட் இருந்ததுன்னா அளவு பேண்ட் வாங்கி தைச்சி கொடுங்க. ஒரு சிலருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் எப்போவுமே வந்து தொடைக்கிட்ட வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்கும். அளவு ட்ரெஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதில் நான் ஃபஸ்ட்டு பீஸ் மட்டும் மேலே இருந்த பீஸ் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் கட் பண்ணுறக்கு நம்ம அந்த ஹைட்டில் இருந்து அந்த மேலே மட்டும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச் வந்து மேலே வந்து அப்படியே கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் பேண்ட் வந்து நம்ம போடும்போது நம்மளோட அந்த காலோட சென்ட்ரு பகுதியில் எப்போவுமே ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் அப்படின்னா லைட்டாக ஒரு சுருக்கம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும். அந்த இழுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். நான் கட் பண்ணியிருக்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மலாக ஒரு 2 இன்ச்சும் பேக் சைடுக்கு வந்து 1 இன்ச் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த காலோட சைடில் வந்து நம்ம 2 ஜாயிண்டாக இருக்கிறத தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸும் கட் பண்ணிடுங்க, ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்மளோட பேண்ட்டோட கட்டிங் வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இதுவும் 2 பீஸாக இருக்கும், இதுவும் வந்து 2 பீஸாக இருக்கும். நம்ம நார்மலாக பட்டியாலா பேண்ட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு இப்படி கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதையே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு 2மே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காலோட அந்த தொடைப்பகுதிக்கிட்ட இருக்குள்ள அந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் போடுறீங்க அப்படின்னா கையோடு அப்பயே போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பேண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அதிகமாக வந்து ஓவர்லாக் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து ஓவர்லாக் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த பேண்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தேய்ங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பேண்ட் அயர்ன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த 2 பீஸுமே வந்து சென்டர் பகுதியை வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் பீஸும் ஒரு சைடு வந்து பேக் பீஸும் நான் இப்போ வச்சு ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்து நம்ம ஓப்பனுக்காக 2 இன்ச் வந்து விட்டுருக்குறோம்ல, அந்த 2 இன்ச் அப்படியே மடிக்கும்போது நமக்கு வந்து 4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அந்த ஓப்பன் வந்து விடணும். இப்போ 4 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுங்க. ஃபுல்லாக கீழே வரைக்கும் தையல் போடக்கூடாது. எல்லாத்துக்குமே வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வந்து போடுங்க. பேண்ட் எப்போ தைச்சாலும் ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையல் வர மாதிரி போடணும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் மடிக்கிறதுக்காக விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். 2 ஒரே அளவாக இருக்கிற மாதிரி மடிச்சிருங்க. இல்லை கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது எச்சு கம்மியாக லைட்டாக வருது அப்படின்னாலும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 இன்ச் மடித்தோம்ல, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் எந்த அளவுக்கு மடித்து தைச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு மட்டும் சின்னதாக வந்து ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஓப்பன் வந்து கிடைக்கும். இப்போ இந்த 2ஐயும் வந்து அப்படியே வந்து மடிச்சுக்கலாம். இப்போ நான் மடிக்கிறேன் பாருங்கள், அதே மாதிரியே வந்து கையில் வந்து பிடிச்சி இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் வந்து கிடைக்கும். இப்போ இதை தனியாகவும் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து தனியாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் மடிச்சிருக்க மாதிரி மடிச்சுட்டு உங்களுக்கு தெரியறதுக்காக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அந்த 4 இன்ச்சு தையல் நிறுத்தியிருப்பீங்களா, அந்த இடத்துல வரைக்கும் ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கரெக்டாக வராது. அதே மாதிரி 2 சைடும் வந்து தைச்சிக்கோங்க. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த இடத்துல வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி கூட பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 சைடும் வந்து அந்த ஓப்பனை விரித்து தனித்தனியாக நம்ம வந்து மடித்து வந்து தைச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை அப்படியே வந்து திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம 2 இன்ச் விட்டுருப்போம்ல, அந்த 2 இன்ச் அளவுக்கு அப்படியே திருப்பி மேலே வந்து தையல் வந்து போட்டுருங்க. அவ்வளோதான். நம்மளோட அந்த
கீழே வந்து கால் கிட்ட வந்து ஓப்பன் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. அதே மாதிரியே நான் இன்னொரு சைடும் வந்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் கொடுக்குறக்காக ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் இந்த மாதிரி மடித்து வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே மடித்து கீழே மடிக்கும்போது கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடித்து தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஹிப் சைஸ் வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட இப்போ வந்து நம்ம 2ஆக வந்து மடித்து போட்டிருக்கோம். நீங்கள் இருக்கிற ஹிப் சைஸை விட ஒரு 5 இன்ச் இல்லைனா 6 இன்ச் வரைக்கும் நீங்கள் எலாஸ்டிக் வந்து கம்மி பண்ணி வைக்கலாம். கொஞ்சம் நல்லா லூஸாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 5 இன்ச் 6 இன்ச் வந்து கம்மி பண்ணி வைங்க. இல்லை கொஞ்சம் டைட்டாக வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 10 இன்ச் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் எலாஸ்டிக் வந்து டைட் பண்ணி வைக்கலாம். இப்போ பேண்ட்டோட ஃபுல் சுற்றளவுலேருந்து சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து 2ஆக தானே மடித்து போட்டிருக்கோம். அதிலிருந்து ஒரு 5 இன்ச்சோ இல்லை 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எலாஸ்டிக் வந்து கம்மி பண்ணி வைக்கலாம். இப்போ இவங்க வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் வந்து லூஸாக தான் கேட்டிருக்காங்க. நான் வந்து போன தடவை வந்து ஒரு 13 இன்ச் வச்சு கொடுத்தேன். 13, 26 இன்ச் வச்சு கொடுத்தேன். அவங்க வந்து எனக்கு 30 இன்ச் அளவுக்கு வச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இப்போ வந்து 30 இன்ச் வந்து எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். இந்த எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேண்ட்டோட உள் பக்கத்தில் இந்த மாதிரி இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. மடித்து நீங்கள் வந்து தையல் போடும்போது எலாஸ்டிக் மேலே வந்து போடக்கூடாது. கீழே துணியில் மட்டும்தான் போடணும். எலாஸ்டிக் மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழே கிளாத்தில் மட்டும் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹிப் சைஸ் வந்து மேலே எலாஸ்டிக் கொடுக்க 2 இன்ச் கொடுக்குறத நீங்கள் கொஞ்சம் 1/2 இன்ச் சேர்த்து கூட கொடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் மேலே தையல் வந்து விடக்கூடாது. இந்த மாதிரியும் தைக்கலாம் எலாஸ்டிக். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹிப்பை வந்து சுற்றியும் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் உள்ளே கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து தைக்கலாம். நான் அந்த மாதிரியும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ எலாஸ்டிக் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஜாயிண்ட் வரும். இந்த பேண்ட்டில் நம்ம 4 ஜாயிண்ட்லேயும் கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டை வந்து சென்டர் பண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி எலாஸ்டிக் இழுத்தோம் அப்படின்னா எலாஸ்டிக் எல்லா பக்கம் ஒரே மாதிரி சுருக்கம் நீட்டாக வந்து வந்துடும். இப்போ இந்த எலாஸ்டிக் மேலே நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து எலாஸ்டிக் வந்து சுருக்கமே இல்லாமல் நல்லா துணி மட்டும் ப்ளைனாக துணி இருந்தால் எப்படி தைப்பீங்க அந்த மாதிரி நல்லா இழுத்துக்கணும். இழுத்து நல்லா வந்து தையல் போடணும். அப்படி இழுத்து தையல் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். இல்லை லூஸ் விட்டு அந்த எலாஸ்டிக் எப்படி சுருக்கம் இருக்கோ அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நூல்லாம் வந்து கட்டாயிரும். அவ்வளோவா வந்து எலாஸ்டிக் பார்க்குறக்கு ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்காது. நல்லா இழுத்து டைட்டாக வந்து தையல் வந்து போடுங்க. இப்போ கீழே வந்து கால் வந்து நம்ம மடித்து கால் வந்து சென்டரில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலோட சுற்றளவு வந்து மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸ் ரெண்டுலேயும் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் நம்ம ஜாயின் பண்ணும்போது 2 பீஸும் வந்து சேமாக ஒரே அளவு இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு ஃப்ரண்ட்டை விட பேக் பீஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பேண்ட் வந்து இந்த மாதிரி தைச்சிங்கன்னா மட்டும்தான் கால் சுருக்கம் இல்லாமல் காலோட சென்டர் பகுதி சுருக்கம் இல்லாமையும் லைட்டாக வந்து ஒரு சில ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் லைட்டாக தூக்கிட்டுருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட எலாஸ்டிக் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேண்ட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு வந்து தைச்சி கொடுங்க. எப்படி வந்தது, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.